எந்த விதமான தொந்தரவும் பண்ணாம அந்த பிரதிக்கு வந்து பிரதிக்கு அந்த பிரதி என்ன சொல்லுதோ அதை அப்படியே வந்து நிஜமா மாத்தி இருக்குங்க. இந்த நாடகத்திற்கான அறிவிப்பை பார்த்த உடனே நான் வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதற்கு காரணம் வந்து இந்த கதையை நான் வந்து 2015-16ன்னு நினைக்கிறேன். அப்போ கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான அவைநாயகன் சொல்லி படிச்சேன். என்னுடைய பிம்பத்தை நான் பார்க்கணும். எனக்கு முன்னாடி என்னுடைய பிம்பம் அங்க நடிச்சிட்டு இருக்குது. 24 வயசுல நானாயிருந்த அந்த பிம்பம் இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கின்ற நான் ஒரு சேர்ல உட்கார்ந்து சிறுகதையை அத்தனை பாத்திரங்கள் உள்வாங்கி எந்த இடத்திலும் பிசிறு தட்டாமல் அழகாக வெளிப்படுத்தின இதை அருமையாக செஞ்சிருக்காங்க. ஒரு பிரதி வந்து நம்ம என்னவாக்க அதை வாசிக்கிறப்போ அல்லது பார்க்கும்போது அது எந்த கலையாக இருந்தாலும் சரி நமக்குள்ள ஒரு உணர்வு எழுச்சிய அல்லது ஏதாவது ஒன்றை கடத்தணும். இந்த நிகழ்த்துதல் கடத்துச்சு. இது இன்னும் அடுத்தடுத்த இடங்கள்ல நடக்கும் பொழுது எங்க குடும்பத்தாரையே கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு. இவங்க வந்து ஏதோ பொம்மையை வச்சிருக்கலாமே அப்படின்னு ஸ்டார்டிங்ல யோசிச்சேன். அப்புறமா கடைசியா வந்து ஒரு பெரிய பொம்மையா கொண்டு வந்து இதுதான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். டக்குன்னு ஒரு பொம்மை வந்தப்போ அதை வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரிஹர்சல் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்த மாதிரி ஏதோ 50th எபிசோட் பார்த்த மாதிரி ஃபீல் எங்களுக்கு. அவங்க சொல்லும் போது அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் சீனும் சரி, அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹேண்ட்ஸப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கதையினுடைய ஆன்மா வந்து மிகச்சரியாக வெளிப்பட்டிருக்கு. அதற்கு அந்த கதையை சம்பவங்கள் அடுத்தடுத்து அடுக்கி அதை நிகழ்த்தி வெளிப்படுத்துறதுலையும் அதை நிகழ்த்தி காட்டிய நடிகர்களினுடைய பங்களிப்பும் வந்து பொருத்தமாக இருந்தது. அதே போல பிரமாதமா கதையில பையன் பண்ணுவான். வெயிலுங்கிறது தனியா இருக்கும். வீட்டு பிசு பிச்சைக்காரனுடைய வீட்டு பிசு. அப்போ எல்லாவற்றையுமே அழகாக உருவாக்கி சிறப்பாக செம்மையாக வெளிப்படுத்திய நாடக இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆற தழுவிக்கொள்ளும்படியாக தம்பி இருந்தது. ஆனா என்ன பொறுத்தவரை இந்த முதல் பார்வை, இந்த முதல் பதிவு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவை வந்து கொடுத்திருக்குது. இந்த மனநிறைவை இந்த திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய உணர்ச்சி பூர்வமான நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.